पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटत्वरैवार्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம் 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 ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம். அன்பர்களே, இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 605வது திருநாமத்தை சுவைக்கப் போகிறோம். தேவகி கண்ணபிரானே ஒரு நாள் பார்த்தாள். எப்போ? 7 வயசுக்கு அப்புறம். இந்த பிள்ளைக்கு பெயர் என்ன வச்சார்? கர்கர்னு கேட்டாள். அது வரைக்கும் அவளுக்கு தெரியாது. ஏன்னா அவள் பாட்டுக்கு இங்கே இருக்கா, யசோதை பிள்ளையாக தானே வளர்றாங்க. ஒருத்திமனாய் பிறந்து ஒருத்திமனாய் ஒழித்து வளர்ந்துருக்கான். கம்சனை சம்மரித்த பிற்பாடு வந்தான். அம்மா அப்படின்னா 4 கையோடு நிற்கிறான். ஏண்டா இது அப்படின்னா சங்கச்சக்கரத்தை ஏந்தி 4 கையோடு இருக்கான். தேவகி கேட்டா, நீ பிறந்த பொழுது இப்படி தான் பிறந்த, அதே குழந்தை தான் நான் அடையாளம் காமிக்கிறதுக்கு இப்படி வந்தையா? இல்லைம்மா, நான் பிறந்த பொழுது இப்படி தான் பிறந்தேன், இப்படி தான் இருக்கணும் இந்த கிருஷ்ணாவதாரத்துன்னு தீர்மானித்தேன். என் தீர்மானத்தை நீ தான் தவிடுபடியாக்கிட்ட. நான் பிறந்த உடனே கதறினேன். கம்சன்கிட்ட எனக்கு பயமாக இருக்குது, தன்னை கொல்ல நாராயணன் பிறக்க போகிறான்னு கம்சன் நினச்சிட்டு இருக்கான். ஆமாம், நாராயணன் நான் தான் காண்பிக்கிற மாதிரி ஏண்டா 4 கையோட சங்கச்சக்கர கதாதரனா வந்த, சங்கச்சக்கர கதாதரனா நீ வந்தேன்னு கேட்டேன். உடனே சரி அம்மா, நீ கம்சன்கிட்ட பயந்துன்னு இப்படி சொல்கிற, நான் எல்லா குழந்தை மாதிரி ஆயிடுறேன்னு ஆயிட்டேன். அப்படியே இருக்க வேண்டியதானே, ஏன் அப்படி இருக்கணும்? இப்போ தான் கம்சனே போயிட்டானே, இனிமேல் உனக்கு கம்சன்கிட்ட பயம் இல்லையே என்று சிரிச்சான் கிருஷ்ணன். அவன் சிரிப்பு, அவன் திருமேனி ஒளி எல்லாம் தேவகியே அவன் பிறந்த அந்த இரவில் கொண்டு விட்டுடுத்து. அந்த இரவு மெல்ல மெல்ல கர்ஜித்து கொண்டு மேகங்கள் மழை பொழிந்த இரவு. அந்த நிஷீதம் என்று நள்ளிரவு நெருங்கின நேரம். அப்போ பெருமான் கிருஷ்ண பகவான் தேவகிக்கு பிள்ளையாக பிறந்தான். 4 திருக்கரங்களோட பிறந்தான். உடம்புல அவன் திருமேனிலேயே ஒளிக்கதிர் வீசர். அது போனாக்குறைக்கு ஏகப்பட்ட ஆபரணங்கள், தலையில கிரீடம், பெரிய கர்ணத்தில் காதில் அற்புதமான வைர கடுக்கன்கள், கௌஸ்துப ரத்னம் மார்பில். அதே மாதிரி காலில் கொலுசு, கையில் பிரேஸ்லெட், மாலை, ஏகப்பட்ட முத்து மாலை, மணிமாலை, பவள மாலை.
அதில் அதுக்கு போராக்குறைக்கு மார்பிள் லக்ஷ்மி வேற, அவ வேற ஜொலிக்கிறா தேஜஸ்னால. அப்போ பார்த்தார் வசுதேவரும் தேவகியும். சொரோச்சிஷா பரத சூதிகா கிரகம் விரோச்சயந்தம் கதபி பிரபாவவித் அதைனமஸ்தோத் அவதாரிய பூருஷம் பரம் ந தாங்ககா கிருததி கிருதாஞ்சலி. அவனை ஈன்றெடுத்த தகப்பனாரான வசுதேவர், அவரே இவனை பார்த்த உடனே கம்சன்ற பயமெல்லாம் போயிடுத்தவருக்கு. தான் குழந்தை என்பதையும் மறந்து கையை கூப்பி வணங்கினார், நமஸ்காரம் பண்ணினார். அப்படி ஒரு வெளிவெள்ளத்தோட அந்த இருண்ட சிறைச்சாலையே ஒளியில மூழ்க வைத்தான் எம்பெருமான். அப்படிப்பட்டவனுக்கு ரோச்சனன் என்று, ரோஷ்மி லைட்டு கொடுக்கிறவன், அவ்வளோ தேஜஸை உடையவன் என்று பெயரை வைத்திருந்தால் பொருத்தமாக இருக்கும். அவனை பிளாக்னா பேர் வைப்பவனுக்கு கிருஷ்ணன்னு பேர் வச்சார். கர்கர் எல்லாம் தெரிஞ்சவனு சொல்கிறாளே, இது ஏன் கர்கருக்கு தெரியலை அப்படின்னு தேவகி கேட்டு, அப்பா அந்த இறைவை மறக்க முடியலன்னு நினைக்கும்படியாக இருந்தான். இன்றும் அப்படித்தான் இருக்கும். எங்கே ஜருகண்டிக்கு முன்னாடி பார்த்தா நடந்து நடந்து க்யூவில் நின்று மெல்ல மெல்ல ஊர்ந்து அந்த கருடஸ்கிட்ட வந்து வசரமானவா அங்கே இருந்து பார்க்கலாம், குள்ளமானவா எம்பி பார்க்கலாம். அந்த கருவறையில் எம்பெருமான் திருவேங்கடமுடையான் தனக்கே ஒரு கிரீடத்தோட, அந்த பொன்னாழிக்கைன்னு சொல்லக்கூடிய சங்கு சக்கரத்தோட, சகலாபரண பூஷிதனாக, அந்த மார்பிலை 2 லக்ஷ்மிகள் விளங்க இதற்கு காட்சியை பார்க்குறீங்களே, பார்த்த பொழுது ஒன்று தெரியறதா, இந்த உலகம் முழுக்க தன்னுடைய ஒளி வெள்ளத்திலே அமிழ்த்து கொண்டிருக்கான். ஆகினா இப்படி ஒளிர்ந்து கொண்டிருப்பதனால எம்பெருமானுக்கு ஒளிர்பவன், எல்லாத்தையும் பிரகாசம் ஒளிரச் செய்பவன் என்று ரோச்சனன் என்பதாக திருநாமம். இந்த திருநாமத்தை உனக்கு வைத்திருக்கிறத விட்டுட்டு கிருஷ்ணன்னு வச்சாலேன்னு தேவகி பரியாசம் பண்ணக்கூடிய அழகு. அப்பேற்பட்ட தேஜஸை உடைய திருவேங்கடமுடையானை நினைத்து பார்த்து நாரதர் இந்த திருநாமத்தை சொல்கிறார். இதை நமக்கு தேவகியும் கிருஷ்ணன் நடந்த உரையாடலாக பார்க்க வாய்ப்பு கிடைத்தது. இதற்கு பின்னணியான ஸ்லோகத்தை சொல்கிறேன், கேளுங்க. ரோச்சரன் நாம ஸ்யாத்தே யுக்தம் கிருஷ்ணம் கதம் ச நாமாக்ராம்நாகா கர்கோ நாபஷ்யத்வாம் சசூதிகாயாமி தீரயந்தியம்பா. பெருமாள் சொன்னாராம் திருவேங்கடமுடையான், தேவகி தாயாரே, நீர் என்னை கருவறையில் பார்த்தீர். அப்பொழுது என்னுடைய ஒளிர்விடக்கூடிய அந்த சிறைச்சாலையே நான் ஒளிர விட்டு கொண்டிருக்கிற காட்சியை பார்த்தேன். அந்த மாதிரி பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது, உனக்கு தான் கொடுத்தேன், உனக்கும் வசுதேவருக்கும் கொடுத்தேன். அதனால உங்களுக்கு என்னை உணர முடிந்தது. எனதான் கர்கர் மகாமுனிவராக இருந்தாலும், எனதான் கர்கர் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களுடைய மூமெண்ட்டை பற்றி நன்கு தெரிஞ்சு ஜோசிய சாஸ்திரத்திலே ஒப்பற்ற கலைஞராக இருந்தாலும், அவர் என்னை காம்பரகன் பண்ண முடியாது, என் உருவத்தை நான் காண்பிக்கலம்மா. உன்னுக்கும் நாத்துக்காருக்கும் தான் அந்த பாக்கியம் கிடைச்சது. நீங்கள் அப்படி தபஸ் செய்தீர்கள், உங்களை பிரம்மதேவன் படைத்து நீங்கள் இருவரும் நிறைய குழந்தைகளை பெற்று சிட்டி செய்வதற்கு உதவி செய்யுங்கள் சொல்ல, உடனே நீங்கள் இல்லற இன்பத்தை நாடாமல் என் அருள் வேண்டும், என் அருளோடு பிறக்கும் குழந்தை தான் நன்னா இருக்குன்னு தீர்மானித்து என் அருள் வேண்டி தவம் இருந்தீர்கள். இது ரொம்ப முக்கியமான கட்டம். பழைய காலத்தில் தான் கணவனும் மனைவியும் கூடும்பொழுது கூட மந்திரம் உண்டு, எங்கே பார்த்தாலுமா பிரேயர். விஷ்ணுரியோ நிங்கல்பயதோ என்று எம்பெருமான் நாராயணனை தியானம் பண்ணிக்கொண்டு நாங்கள் நல்ல குழந்தை பிறக்க வேண்டும் என்று மந்திரத்தை சொல்லி கணவனும் அடைவர்களும் கூடுவார்கள். அது நமக்கு அதெல்லாம் இப்போ தெரியுமா, என்ன புரியும் நமக்கு? ஏதோ உடலாசையெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும்.
ஆகையினால் நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் விலங்குகள் போல இருக்கின்றன. அவர்கள் அந்த மந்திரத்தை சொல்லி திருவேங்கடமுடையானை தியானம் பண்ணி கொள்வார்கள். அதனால் கணவனையும் மனைவியும் தனி அறையிலே அவருடைய அவர்கள் இருவருக்கு ஏற்பக்கூடிய அந்த முதலிரவுக்கு தனியறை ஒதுக்கும் பொழுது அங்கே கிருஷ்ணர் படம் ராமர் படம் எல்லாம் வைப்பார்கள் அந்த காலத்தில். நான் அவர்களை திருவுருவத்தை தியானம் பண்ணி கொண்டு குழந்தைகளை பெற வேண்டும். ஆகையினால அந்த கிருஷ்ணர் ராமர் படத்தை பார்த்தாலே மனசில் ஒரு நிம்மதி, ஒரு அமைதி, ஒரு பக்தி, ஒரு சாந்தி வரும். அதுக்கேற்ற தெய்வீக கலையோட குழந்தைகள் பிறக்கும் என்று நம்பினார்கள். அந்த ரூமில் புரூஸ்லி படம், இல்லைன்னா கோல் கீப்பர் படம், மெஸ்ஸி படம், அதெல்லாம் போட்டால் அப்புறம் என்ன ஆகும்? அப்புறம் ஒரே மெஸ்ஸில் தான் இருக்க வேண்டியது. மெஸ்ஸில் அவன் மெஸ்ஸில் ஆகிட்டேன் வேண்டியது. அப்படிப்பட்ட நிலைமைக்கு நாம் வந்துட்டோம். அவன் தேவகிக்கு வசுதேவருக்கும் அந்த பிறந்த குழந்தை நாராயணனே தியானம் பண்ணி வசுதேவர் நாராயணன்கிட்டே தபஸ் பண்ணி நல்ல பிள்ளை வேண்டும் என்று முதல்ல பிரம்மாயிட்ட கட்டளை நிறைவேற்ற வந்தார். அதன் பயனாக அவருக்கு 3 பிறவியிலேயே நாராயணன் பிள்ளையாக பிறந்தார். அந்த 3வது பிறவி தான் கிருஷ்ணாவதாரம். நீங்கள் 2 பேரும் இப்படி தபஸ் பண்ணி உலகத்தில் யாரும் அப்படி பண்ணவே இல்லை, அதனால் உனக்கு அப்படி காட்சி கொடுத்தேன் என்று ரோச்சனன் சொன்னான். அன்பர்களே, இந்த ரோச்சனன் என்கிற திருநாமத்தை நீங்கள் ஜெபித்தால் உங்கள் வீடு எப்பொழுதும் ஒளி வெள்ளத்திலே திகழும். எங்கேயுடன் கலந்து ஜெபியுங்கள். ரோச்சனாய நமஹா. இதற்கு தமிழ் கேட்பீர்கள் அல்லவா? கருவறை ஒளிர சிறையினில் வந்த கண்ணன் மிடிரச் செய்த காட்சி கண்டார் ரோச்சனன் என அவனை அழைத்தனரே. அப்படி இன்றும் ரோச்சனனாக நம்ம லோச்சனத்துக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய திருவேங்கடமுடையானை தியானம் செய்து கொண்டு இந்த திருநாமத்தை ஜெபியுங்கள். ரோச்சனாய நமஹா. நமோ வெங்கடேஷாயா. வேங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.